ஸோ இதான் இப்போ இருக்கக்கூடிய பாடி கண்டிஷன். கிட்டத்தட்ட 95 கிலோவிலேருந்து 81 கிலோ குறைச்ச கண்டிஷன். ஹாய் மக்களே, வணக்கம். ஸோ இது என்னோட ஃபேட் லாஸ் ஜேர்னி. நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே ஃபேட் லாஸ் ஜேர்னியை ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 6 மாதம் எந்த வீடியோவும் போடல. ஏன் அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணுவேனா அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல. பட் இந்த 6 மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 14 கிலோ குறைச்சிட்டேன். ஸோ 14 கிலோ குறைச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபேட் பாடியில் இருக்குது. ஸோ அதனால் கன்சிஸ்டன்சியாக இந்த டைம் பாடி ஃபேட் பர்சன்டேஜை குறைச்சிட்டு மசில் மாஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு நானே ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி டே 1 ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 100 days சேலஞ்ச். இப்போ 81 kg இருக்கிறேன். வெயிட்டும் ரெடியூஸ் ஆகக்கூடாது, அதே போல் ஃபேட் பர்சன்டேஜும் கம்மி பண்ணணும். ஸோ அப்படி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபேட் பர்சன்டேஜை குறைக்க மசில் மாஸும் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு ரொம்ப கன்சிஸ்டன்சியாக டயட் இருந்துக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணணும். அதனால் எனக்கு நானே ஒரு சேலஞ்சாக அதை எடுத்துக்கிட்டு ஒரு 100 days அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ அதை ஒரு vlog-ஆக கூட யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு பிளான். இப்போ இன்றைக்கி ஹெல்த் இஷ்யூ பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. இன்றைக்கி அது பெரிய அவேர்னஸை உருவாக்கி இருக்குது மக்கள் மத்தியில். ஸோ நிறைய விளாக்ஸ் நானும் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் நான் என்னுடைய ஒர்க் அவுட்ஸ், என்னோட ஃபுட் ஹேபிட்ஸ் இதெல்லாம் கூட யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ஃபஸ்ட் நாள் வீடியோ தான் இது. தேங்க்யூ.